நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என்ன விஷயம்? நானும் தமிழரசி ஒரே ஊருக்காரங்க, அதான் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். பாருங்க, பேசுங்க. கேட்டுக்கு வெளியே, வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இன்னொரு தடவை வீட்டுக்குள்ள வந்த நரசிம்மாவதாரம் தெரியுமா? கோடலை உருவிடுவேன். ஓ, நம்பி உள்ள போ. போயிட்டு நீ தப்பு பண்ணிட்டே நான் சொல்ல. எங்க குடும்பத்து பெண்கள் தப்பு பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. எனக்கு குடும்ப கௌரவம், மானம் இதுதான் முக்கியம். அதனால தான் நான் உயிரை வச்சுட்டு இருந்த என் பொண்ணையும் பிள்ளையும் இழந்துட்டு நிற்கிறேன். என்ன அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் நினைச்சுக்கிட்டு ஓ முகத்துல நீயே மலத்தை பூசிக்காத. இத பாருங்க, மேல பாரு, மேல பாரு, மழை வருது பாரு. என்னடா இன்னுமா பாரு பாரு, செல்லம் என் பட்டு இன்னுமா கீழே பட்டுட்டா. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்க வேலை தேட போறீங்களா? உங்களுக்கு தான் ஒருத்தனை வேலை கொடுக்க மாட்டான்ல, அப்புறம் என்ன? அதுக்காக வீட்லயே அடைஞ்சு கிடக்க முடியுமா? சும்மா காலம் அப்படியே போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அது என்னது கையில? ஒன்றும் இல்லை. காட்டுங்க. ஒன்றும் இல்லைங்கிறதுல கொடுங்க. இங்க அண்ணாமலையோட வைர மோதிரம். இது எங்க எடுத்துட்டு போறீங்க? 2 நாள்ல குழந்தைக்கு பேர் வைக்க போகிறோம். எப்படியும் ஐயர் கூப்பிட்டாகணும். அன்பழம் குடும்பம், சாத்தப்பிட்டியார் குடும்பம், எது விட்டு மாமின்னு நம்ம தெரிஞ்சு 2-3 பேரையாக கூப்பிட்டாகணும் இல்லையா? அதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவாகும். அதான் இதை விற்று. அதுக்காக மற்றவங்க பொருள் எதுக்கு எடுக்கணும்? இந்த செயின் எடுத்துட்டு போங்க. ஐயோ, இந்த அன்பழகம் நம்ம குழந்தைக்கு பிரியப்பட்டு போடுறதுமா? அதே மாதிரி உலகநாதன் அண்ணாமலைக்கு பிரியமா போட்டது. அதை விற்க நமக்கு உரிமை கிடையாது. இதை எடுத்துட்டு போங்க. இதை வித்து பணம் வாங்கிட்டு வாங்க. வாங்க ஐயா, வாங்க வாங்கம்மா. என்ன ராஜா, எங்க கிளம்பிட்ட? சும்மா அப்படியே. ஐயோ, என்ன விசாலம், குழந்தை எடுத்து கையில வச்சிருக்க. பச்சை குழந்தை தொட்டில இருந்து தூக்க தெரியுமா உனக்கு? அதுக்கு இன்னும் கழுத்தே நிக்கல. கொண்டா என் குழந்தைய, கொண்டா குடு. இந்த ராஜா, இத வாங்கிக்கோ. என்னங்க ஐயா அது? வேண்டான்னு சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப வாங்கி கொடுத்துட்டே இருக்கீங்களே, எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. இத பாரு ராஜா, நான் ஒருத்தருக்கு உதவி பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன்னா அதை யாராலையும் மாத்த முடியாது, புரியுதா? வாங்கிக்கோ. என்னது இது? என்னக்கா இதெல்லாம்? என்ன விசாலம், எங்களையே பிரிச்சு பாக்குற? இன்னும் 2 நாள்ல குழந்தைக்கு பேர் வைக்க போறோம். அதனால இவனுக்கு, உனக்கு, உங்க வீட்டுக்காருக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்க அப்படிதான் வாங்கி கொடுப்போம். நீ வாங்கிக்கதான் வேணும். நான் தான் உங்க அக்கா மாதிரின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. பாத்தியாடா, உங்க அம்மா பெரியம்மா வாங்கி தரதெல்லாம் வேண்டான்னு சொல்றா. பாத்துக்கிட்டே இரு, கடைசியில உன்னையே நான் உங்க அம்மா கிட்ட இருந்து தூக்கிட்டு போயிட போறேன். இந்த ராஜா புடி. ஐயா, இந்த மாதிரி சின்ன சின்ன உதவி பண்றதை விட அவருக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வேலையா? என்ன வேலை? ஜவுளி கடையில கணக்கு எழுதுவாரு, நகை கடையில எடை போடுவாரு, ஹோட்டல்ல பில்லு கிழிப்பாரு. இவ்வளவு தானே? இதுல எவ்வளவு கிடைக்கும்? 500 1000 இதை வச்சு குடும்பம் நடத்த முடியுமா? இத பாரு ராஜா, உனக்கு அருமையான பிசினஸ்க்கு ஏற்பாடு பண்றேன். அதை வச்சு நீ பெரிய ஆளா வரணும், அதான் என் ஆசை. அது வரைக்கும் வேலைக்கு சாப்பிட்டுட்டு விசாலத்தையும் குழந்தையும் பாத்துக்கணும், புரியுதா? புரியுதா ராஜா? என்ன முடிக்கிற? இந்த புடி புடிங்கிற. போ, உள்ள போ. நான் கிளம்புறேன், வரியா? இல்லைங்க, குழந்தைய கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு வரேன். அடாடா, குழந்தை கிடைச்சா போதுமே, கொஞ்சம் ஆரம்பிச்சிடுவே.
விசாலம், உன்கிட்ட சொல்லிட்டு போக மறந்துட்டேன். வரேன்டா. എന്തേട്ടാ ഏതെങ്കിലും പ്രശ്നയാ? விசாரிச்சியா? ആ വിചാരിച്ചു. ഉലകനാഥൻ 2 നാളിൽ മെഡ്രാസ് പോവാൻ പോന്നു. சரி, அப்ப நானும் மெட்ராஸ் போய் அங்கேயே வச்சு உலகநாதனை போட்டு தள்ளிடுறேன். ഉലകനാഥനെ എന്തിനാ കൊല്ലണോ? யார் இவ? ஒன்றும் புரியாதவளா இருக்கா. இந்த வீட்டில் இருக்கிற ஒரே புத்திசாலி உலகநாதன் மட்டும்தான். அவனை போட்டு தள்ளிட்டோன்னு வை, அண்ணாமலையும் இந்த வீட்டில் இருக்க மாட்டான். அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம மொத்த சொத்தும் ஈஸியா நம்ம கைக்கு வந்து சேர்ந்துரும். ആ മറ്റൊരു വിഷയം, ആ ഗോമതി നായകം പട്ടാളക്കാരുടെ മോനെന്ന് അറിഞ്ഞ ഉടനെ ആ വീട്ടിലുള്ള എല്ലാവരും ആടിപ്പോയി. അതോട് ആ കോയിൽ കുത്തക വിഷയം 99 വർഷം അറിഞ്ഞ ഉടനെ ആ വീട്ടിലുള്ള എല്ലാവരും ചിന്ന പിണ്ണമാര നിലമയ്ക്ക് വന്നു. நம்ம கிட்ட இருந்த ஒரே பிடிப்பும் போச்சு. கோமதி நாயகம் பட்டாளத்தார் பையங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால இனிமே அவன் நம்ம கிட்ட அடங்கி போக மாட்டான். நீ கொஞ்சம் அவங்ககிட்ட எச்சரிக்கையா வேறு. கொஞ்ச நாளைக்கு பயந்து போற மாதிரியே நடி. அதையும் மீறி ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு வை, என்கிட்ட சொல்லு. உலகநாதனுக்கு முன்னாடி கோமதியை போட்டு தள்ளிடுறேன். எந்த நான் கொலை 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 பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவான் போனா இருக்கிறத அடிச்சுட்டு நம்மளும் ஊருக்கு போய் செட்டில் ஆகலாம்லே. முன்னாடி சுத்தமா புரியாம பேசிட்டு இருக்கேன். கொலை பண்ண போறது நான் தான், மாட்ட போறது வேற ஒரு ஆளு. கோமதி நாயகத்துக்கு ஃபோன் பண்ணி நீ பட்டாளத்தார் பையங்கிற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிடு. ஹாலில் இருக்கிற ஃபோன் பக்கத்தில் அந்த கிளவி இல்லையே? இல்ல. இந்தா பண்ணு. ஃபோன் அடிச்சாலே படபடங்குது. இப்போ யார் ஃபோன் பண்றாங்கன்னு தெரியலையே. சாந்தியா தான் இருக்கும். ஹலோ கோமதி, நான் பார்கவி സംസാരിക്കുന്നു. ஏய் பார்கவி, நீ எதுக்கு பட்ட பகல்ல இங்க ஃபோன் பண்ணி தொலைக்கிற? ഇവിടെ எல்லாம் அறிஞ்சு போய். எது எல்லாம் உண்மையுமா? ஓ, உனக்கு 2வது புருஷன் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சா? நான் நினைச்சேன் நீ மாட்டிக்குவேன்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் உண்மை வெளிப்பட்டு போச்சு. ஐயோ அது இல்ல கோமதி, நீ பட்டாளத்தாரோட மோன்கிற விஷயம் அக்கா அறிஞ்சு போய். ஐயோ, எப்படி எப்படி பார்கவி, எப்படி இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சது? ஐயோ, அப்ப போலீஸ் என்ன தேடி வருமா? அந்த கருப்பு சட்டக்காரன் வந்து தப்பிச்சு வந்து ஏதாவது போட்டு கொடுத்துட்டானா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாண்டா. கோமதி நாயகத்துக்கு பட்டாளத்தார் தான் அப்பா அறியலான்னு நான் சொல்லி சமாளிச்சு. அப்படியா? പിന്നെ നീയും അവിടെ ആരും അറിയാതെ പാത്തുക്ക.
என்ன? ஓ ஐயோ, நான் பேசவே மாட்டேன். அதை எப்படி மறைக்கிறது? சரி சரி, இந்த விஷயத்தை நீ சொன்னதுல இருந்து நெஞ்செல்லாம் படபடங்குது. ஆமா, இந்த விஷயத்தை போய் நீ எதுக்கு அத்தைகிட்ட ஒத்துக்கிட்ட? இல்லன்னு சமாளிக்க வேண்டியதானே? നിന്റെ തങ്കച്ചിയെ പോലീസ് പിടിച്ചിട്ട് പോയില്ലേ? ആ നെരുക്കടിയില് சொல்ல വേണ്ടി വന്നു. சாந்தியா போலீஸுக்கு போனா? അതൊക്കെ ഒന്നുമില്ല, നീ ഭയപ്പെടാണ്ട. ശാന്തി ഇപ്പോഴ് വീട്ടില് തന്നെ ഉണ്ട്. சரி சரி பார்கவி, இங்க பாரு, இந்த விஷயத்த அத்தைகிட்ட இப்படியே சமாளிச்சுக்கிட்டு நான் வர்ற வரைக்கும் மீதியெல்லாம் நான் வந்து பேசிக்கிறேன், சரியா? ശരി, നീ വന്നതും നമ്മ பேசிக்கலாம். சரி, போனை வச்சிரு நீ. என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஏதாவது போன் வந்துச்சா? இல்ல, அது போன் எதுவும் வரல. அது எப்ப பாரு வீட்டுல போன் கர்றன்னு அடிச்சிட்டு கிடக்குமே, நீ கிறங்கின கோழி மாதிரி கிடக்கேன்னு வந்து பார்த்தா அந்த பேசுற குழாய் கீழே கிடந்தது. அதை எடுத்து வச்சுட்டு திரும்பினா நீ வந்துட்டா நம்மள. அதான். ஏன் உங்க முகம் எல்லாம் வேர்த்திருக்கு? ஏதாவது தப்பு பண்ணீங்களா? அது தப்பு 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 நான் ஏன் பண்ண போறேன்? அது மீனாட்சி கல்யாண விஷயமா எல்லா பிரச்சனையும் மண்டை மேல போட்டுக்கிட்டு அலையறனா, அதனால அந்த மண்டை குடைச்சல்ல வேர்த்திருக்கும். வேற ஒண்ணும் இல்லடா தங்கச்சி. தங்கச்சியா? தங்கச்சி தானே. அந்த உரிமையும் தகுதியும் என் அண்ணன் தவசிக்கு மட்டும்தான் இருக்கு. நீ எல்லாம் எனக்கு அண்ணன் ஆக முடியாது. அப்புறம் பாண்டிச்சேரி பக்கத்துல தான் ஏர்வாடி இருக்கா. அங்க போறதுக்கு பஸ் நம்பர் என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு வைங்க, போறதுக்கு சௌரியமா இருக்கும். விசாரிக்கிறேன், ஏசி பஸ்ஸா விசாரிக்கிறேன். உனக்கு வயிற்றுல பூச்சி உண்டாச்சுங்கிற திமிரில் அலையிற. பிறக்கும் குரங்குட்டி பிறக்கும் வாளோட. அண்ணாமலை, பாரு, நல்ல பாரு, நீ வச்ச மருதாணி சிவக்கவே இல்லை. ஏ, உனக்கு என் மேல பாசமே இல்லையா? என் மாமா மேல மட்டும்தான் பாசமா? நல்லதா இருந்தியே, திடீர்னு என்னாச்சு உனக்கு? எனக்கா? எனக்கு ஒன்ன மாதிரிதான் லூஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். அதுக்கப்புறமா என் மாமாவோட சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சியா? நடக்காத, நான் விட மாட்டேன். உன்ன மாதிரி நிறைய பேர் எனக்கு ஜோசியம் சொல்லிட்டாங்க. இப்ப கைய எடுக்க போறியா இல்ல அற வாங்கிடுவேன்? உனக்கு ரொம்ப தான் தைரியம். நாளைக்கு என் மாமாவோட மெட்ராஸ் போறேன்ல, அன்னிலிருந்து 20 நாள், 20வது நாள் என் மாமாவை உன்கிட்ட இருந்து பிரிக்க போறேன். என் மாமாவை எப்படி பிரிக்க போறேன்னு பாரு. அதுக்கப்புறம் என் வீட்டு வாசப்படி முன்னாடி வந்து நின்னுட்டு என் புருஷனை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு, என் புருஷனை என்கிட்ட திருப்பி கொடுத்துருன்னு நீ என்கிட்ட மடிப்பு சக்கிட்டு காதறி அழ போற. நீ இல்ல யாரா இருந்தாலும் அவரை என்கிட்ட பிரிக்க முடியாது. இருபது நாள், 20 நாள். சாந்தி, சீக்கிரம் வாமா, கோயில்ல நட சாத்திர போறாங்க. நான் யார் தெரியுமா? பட்டாளத்தாருடைய 2வது பையன், நல்ல சிவம். வாங்க தம்பி, உள்ள வாங்க.
நல்லா நடிக்கிறீங்க. இது பாருங்க, எங்க அப்பாவுக்கு வேணா இந்த வயசுல இன்னொரு பொம்பளையை சேர்த்துக்கணும்ன்ற ஆசை இருக்கலாம். எங்களால அதையெல்லாம் ஏத்துக்க முடியாது. என்ன தம்பி சொல்றீங்க நீங்க? என்ன சொல்றேன்? என்ன சொல்லணும்? இல்ல என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? வீட்டுல சொத்தை பிரிக்க போறோம் தெரிஞ்ச உடனே அம்மா பிள்ளை பொண்ணுன்னு எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? பாருங்க தம்பி, நீங்க எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க சொத்துல ஒரு கால் காசு கூட எங்களுக்கு தேவையில்லை. உங்க அப்பாவோட மனைவின்ற ஸ்தானம் மட்டும் எனக்கு போதும். உங்களுக்கு மனைவின்ற அந்தஸ்து வேணும், உங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் எங்க சொத்துல ஒரு பங்கு வேணும், அப்படிதானே? அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் கனவுல இருந்தா கூட இன்னியோட கலைச்சிருங்க. இல்லாட்டி ஊர் பசங்களை கூப்பிட்டு நீங்க ஒரு வாயால சொல்ல வேண்டாம் பாக்குறேன். அசிங்கமான பட்டம் கட்டி ஊரை விட்டு துரத்திடுவேன், ஜாக்கிரதை. தம்பி ஏய், என்ன சொத்துல பங்கு கேட்டு நான் உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னோமா? நீ பாட்டுக்கு விஷயத்தை பேசிட்டு இருக்க, சும்மா இருப்போம் நினைக்காத. நீதான் அந்த சாந்தியா? எங்க மில்லுல 250 ரூபாய் சம்பளத்துக்கு வேவு பார்க்க வந்தியா? வேவு பார்க்க வந்தேன். பெரிய ராஜ பரம்பரை, வேவு பார்க்க வந்திருக்கோம். உங்க அப்பா ஒரு துரோகி, எங்க அம்மா ஏமாத்திருக்காரு. நீ பணத்தாசை பிடிச்சு இங்க வந்து கத்துற. அளவுக்கு அதிகமா பேசுற. நீதான் அதிகமா பேசுற. எங்க அண்ணன் வீட்டுல இருந்தா இப்படி பேசுவியா? ஏய், உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு போக தான் வந்தேன். சொத்துல பங்கு கேட்டு உங்க யாராவது ஒருத்தரை என் வீட்டு முன்னால பார்த்தேன், குடும்பத்தோட எரிச்சிருவேன். எரிச்சிருவியா? பாப்போம். இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க அப்பாவோட சொத்துல 5 பைசா கூட வேண்டாம் நாங்க நினைச்சுட்டு இருந்தோம். எப்போ நீ எங்க வீட்டுக்கே வந்து அம்மா அவமானப்படுத்தி குடும்பத்தை எரிச்சிருவேன்னு மிரட்டினியோ, அப்பவே முடிவு பண்ணிட்டேன். எங்க அண்ணன் வரட்டும், நாங்க 2 பேரும் உங்க வீட்டு வாசல வந்து நிப்போம், சொத்துல பங்கு கேட்போம். உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு செங்கலையும் 6 பங்கு போட்டு எங்க 2 பங்கு எடுத்துட்டு வந்துருவோம். சர்தான் போடி. நீ போடா. என்ன இருந்தாலும் அவரும் அண்ணன். என்ன அண்ணன்? அண்ணனா இருந்தா இப்படி பேசிட்டு பாரா? போட வெளியே. ஏய், சாந்தி வாடா போடான்னு சொன்ன பல்லகுல கைட்டுறேன். சாந்தி விடுவா. நீ என்ன தம்பி இது? வயசு வந்து பொண்ணை பார்த்து. சாந்தி நீ உள்ள போ. தம்பி என்ன தம்பி இது? வயசு வந்து பொண்ணு கிட்ட பேசுற முறையாது. தயவு செய்து வெளியில போயிடுங்க. உங்க சங்காத்துக்கு நாங்க வரல. போங்க, போயிடுங்க தம்பி. மறுபடியும் வருவேன். வர வேண்டாம், போங்க, போயிடுங்க. தயவு செய்து போயிடுங்க. என்னடா தங்கச்சி மீனாட்சி, தூக்கவில்லையா? என்ன இந்த நேரத்துல? அண்ணனுக்கு தான் ஏகப்பட்ட கவலைகள். உலகநாதனையும் அண்ணாமலையும் பிரிச்சு எப்படா தங்கச்சிக்கு சேர்த்து வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மேல வள்ளியம்மா குரட்ட விடுறா, தாங்க முடியல. அதான் தனிமையிலன்னு யோசிக்கிறேன். உனக்கு என்ன? போ, மாப்பிள்ளைய நினைச்சு கனவு கண்டுகிட்டே தூங்குடா. போ 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 போ. என்ன நீ பாக்குறத பார்த்தா என் பேச்சில நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியுது. நாளைக்கு காலையில எனக்கு நிச்சயதார்த்தம். இது நிச்சயதார்த்தமா? ஐயோ, எனக்கு தெரியவே தெரியாத. உங்க அப்பா ஏதோ பொழுது போகாம போட்டவெல்லாம் பாக்குறாருன்னு நினைச்சேன். நிச்சயதார்த்தம் வந்துட்டாரா? சரி, வயசானவரு பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கணும்னு ஆசைப்படுறாரு. போய் தொலைது விடு. உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது மாப்பிள்ள உலகநாதனோட தான். அது ஆண்டவனால. நிறுத்துங்க, இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். என்ன சுதி மாறுது? மீனாட்சி, நான் உன் அண்ணன்டா. அண்ணனா? யாரு? நீயா? நீ அண்ணன் இல்ல, ஒரு நம்பிக்கை துரோகி. என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்தவன். டேய், என்ன பேசிக்கிட்டே இருக்கும்போது வாய் நீளுது? நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். அண்ணாமலை என் எதிரிதான். ஆனா அவ முகத்துக்கு நேரா பேசுறவன். அவகிட்ட தோத்து போறதுல எனக்கு வருத்தம் இல்ல. ஆனா நீ அண்ணாமலையும் உலகநாதனையும் பிரிக்கிறதுக்காக என்ன வெறும் ஒரு கருவி மாதிரி தான் உபயோகப்படுத்திருக்க. உலகநாதனை சாந்திங்கிற ஒரு பொண்ணோடு சேர்த்து வைக்கிறதுக்காக நீ பணம் வாங்கியிருக்க. இதை நான் சும்மா விட மாட்டேன். நான் யாருன்னு உனக்கு நிரூபிக்கிறேன். என்ன எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு முழிக்கிறியா? நீ எப்பவுமே அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சும்மா வாயில தானே சொல்லுவ.
நான் அப்படி இல்ல, செய்யல காமிக்கிறேன். தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு வந்தா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறான். கோமதி, வர வர நீ பிள்ளையார் பிடிக்க எல்லாமே குரங்காவே மாறுதுறான். என்னது, உன் மார்க்கெட்டு டல்லடிக்க ஆரம்பிச்சிருச்சா? விட மாட்டல்ல. மார்க்கெட்டு போன அண்ணாமலையே போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருந்து அவங்க அண்ணனை மீட்டு மார்க்கெட்டை நிலைநிறுத்திக்கிட்டான். நான் யாரு? கோமதி நாயகம். விடுவனா? ஊர்வலம் நடத்தி என் மார்க்கெட்டை நிலைநிறுத்திக்க மாட்டேன். என்னங்க, தூங்கலையா? தூக்கம் வரல. ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. கையில் என்ன வச்சிட்டு இருக்கீங்க? இல்லை, நாளைக்கு நம்ம பையனுக்கு பேர் வைக்க போகிறோம். ஒரு தகப்பனுங்கிற முறையில் ஒரு குண்டுமணி அளவுக்கு தங்கத்தில் ஒரு 200 ரூபாய்க்கு மோதிரம் கூட வாங்கி போட முடியல. என்ன வாழ்க்கை! இவன் அத்தை மட்டும் இருந்திருந்தான்னா, இல்லை அண்ணாமலை இருந்திருந்தான்னா ஊருக்கு முன்னால் ஓடி வந்து தான் மருமகனுக்கு மோதிரம் போட்டு மரியாதை பண்ணியிருப்பான். அவள் தான் எங்கேயோ இருக்கா. அதனால தான் அவன் மோதிரத்தை பையனுக்கு போட்டு பார்த்தேன். அதை கொடுங்க. இல்லைம்மா, அது கொடுங்க சொல்கிறேன். இந்த மோதிரத்தை நம்ம குழந்தை விரல போடாதீங்க. இது வந்ததுலேருந்தே பிரச்சனை. ஒரு நாள் கூட நம்ம நிம்மதியாக வாழ்ந்ததில்லை. இது நல்ல மோதிரம் இல்லைங்க, தோஷம் பிடிச்ச மோதிரம். தோஷம் மோதிரத்தில் இல்லை, உன் மனசில் இருக்கு. இப்பெல்லாம் அண்ணாமலை உனக்கு பிடிக்கிறது இல்லை, அதனால தான் இந்த மோதிரத்தில் தோஷம் இருக்குங்கிற. இவ்வளோதான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அண்ணாமலை பற்றி தான் கவலை. எங்களை பற்றியும் எங்கள் நிலைமையை பற்றியும் உங்களுக்கு கவலை இல்லை. சரி போட்டோம். பாண்டிச்சேரி போயிருந்தீங்களா? அண்ணாமலையை பார்த்தீங்களா? எப்படி இருக்கா? அவ்வளோத்தான் உனக்கு பிடிக்காதே, எதுக்கு அவளை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டு? ஏதோ வளர்த்த பாசம் இல்லை, தெரியாமல் கேட்டுட்டேன். இப்போ உண்டாயிருக்கா? சொந்த பந்தம்னு சுற்றில் நிறைய பேர் இருந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. பாவம் இப்போ தனியாளாக இருக்கா. நமக்கு யாருங்க சொந்தக்காரங்க இருக்காங்க? நாமளும் தனியாக தானே இருக்கோம். அவளுக்கு பிறக்க போகிற குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குல்ல? வீணா ஏங்க கற்பனை பண்ணுறீங்க? அந்த பொண்ணு என்ன உங்களுக்கு மருமகளை வரப்போறாளா? அவங்க நிலைமை எங்க, நம்ம நிலைமை எங்க? ஏணி போட்டால் கூட எட்டாது. வீணா கனவு காணாமல் பேசாமல் தூங்குங்க.
தூங்குங்க. அப்பா சந்தோஷமா இருப்பீங்க போல இருக்கு. இல்ல மீனாட்சிக்கு நிச்சயதார்த்தம், அதனால சொன்னேன். வயிறு எரியுது. இல்ல சாப்பிட்டது சொன்னேன். நானுங்கிற முறையில மாலையெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன்ப்பா. அநேகமா இன்னும் 2 மணி நேரத்துல வந்துரும், நிச்சயதார்த்தம் நடக்கும். உன்னை எவனாவது கேட்டானா? பேப்பர் படிக்கும் போது தொந்தரவு பண்ணாது போ. இல்லப்பா நீங்க படிங்க. ஐயோ ஐயோ இருங்க, இது எங்க ஊர் எம்எல்ஏ போட்டோ. இல்லப்பா அவன் மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தா மாட்டிக்கிட்டானா? இந்த இலவச இணைப்பை கொடுங்களேன். இல்ல கொடுங்கப்பா, மீனாட்சிக்கு பட்டு புடவை எடுக்க வேண்டாமா? கமிஷன் எல்லாம் எவ்வளவு கிடைக்குன்னு பார்க்கணும். இல்லைன்னா கடைக்கடையா நம்ம தானே ஏறி இறங்கணும். எதுக்கு பணத்தை கொடுத்துட்டு அலையணும்? ஐயோ பொம்பளை போட்டாவா போட்டு வச்சிருக்கானுங்க. என்னங்க என்ன நம்ம மீனாட்சிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. இங்க பாரு, இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும், இந்த கல்யாணமும் நல்லா நடக்கும். வேற வேலை இருந்தா பாரு போ. ஐயோ அது இல்லைங்க, நம்ம மீனாட்சியை காணோம். மீனாட்சியை காணுமா? எது தங்கச்சியை காணாமா? ஐயோ இன்னைக்கு நிச்சயதார்த்தமாச்சே, வர்றவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? நான் வேற கை காசு போட்டு மாலையில ஏற்பாடு பண்ணிட்டுனே. வள்ளியம்மே மீனாட்சி காணாமா? தங்கச்சி காணோம். வாடா டேய், வாடா வாடா செல்லம், வா மீனாட்சி காணோம்டா, மீனாட்சி காணாமா? என்ன தேடி பாருங்க. மீனாட்சியை காணோமா? இல்லையே, நேத்து ராத்திரி நான் பார்த்தமா. ஒரு 11 மணி இருக்கும். தண்ணி குடிக்கிறதுக்காக நான் வெளியே வந்தேன். கதவு கிட்ட நின்னுட்டு இருந்தா. என்னன்னு கேட்ட ஒண்ணுமே பேசல, மாடிக்கு போயிட்டா. நான் கூட இன்னைக்கு காலையில 5 மணிக்கு மீனாட்சி பார்த்தேன். ஏய் லூசு மாதிரி உளறாத. இல்ல மாமா, படியில உட்கார்ந்திருந்தா நான் பார்த்தேன். நீ பாத்தியா? அவகிட்ட பேசுனே, என்ன சொன்னா? ஏன் மீனாட்சி இங்க உட்கார்ந்திருக்கேன்னு கேட்டேன். போ நான் போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் பாத்ரூம் தான் போகுதுன்னு நினைச்சேன். நான் முதல்ல போறேன், நீ அப்புறம் போய்க்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் மாமா. ஓ இருங்க 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 இருங்க. ஒரு கணக்கு சொல்றேன். இப்போ நேத்து ராத்திரி 11 மணிக்கு உலகநாதர் ரூமுக்கு முன்னாடி மீனாட்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கா. இத அண்ணாமலை பார்த்திருக்கா. சரி, அதுக்கப்புறம் 5 மணிக்கு படிக்கட்டுல யாருக்காகவும் மீனாட்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கா. அத வள்ளியம்மா பார்த்திருக்கா. இதெல்லாம் வச்சு கணக்கு போட்டு பார்த்தா எங்க எங்க என் மாப்பிள்ள உலகநாதன்? அண்ணா எங்க? அண்ணாமல அண்ணா எங்க? உலகநாதன் எங்க? எங்க உலகநாதன்? மாடியில பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. பேப்பர்? உலகநாதன் நீ போய் பாரு. நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ இரு வள்ளி. என்னங்க, நான் மீனாட்சியை தேடும் போது பார்த்தேன். உலகநாதன் மேல இல்ல. அதான் அதான் என் கணக்கு என்னைக்குமே தப்புனது கிடையாது. புரிஞ்சு போச்சு. யாரும் கவலைப்படாதீங்க. மீனாட்சி இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கா. சேர வேண்டிய ஆளுகிட்ட தான் போய் சேர்ந்திருக்கா. நேத்து ராத்திரி மீனாட்சி கல்யாணத்தை எப்படி நடத்தலாம்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது மீனாட்சி என் பக்கத்துல வந்து நின்னா. அண்ணே, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. அப்பா சொல்றதையும் தட்ட முடியல. அதே சமயத்துல சின்ன வயசுல இருந்தும் பழகின மாமனியும் மறக்க முடியல. எனக்கு எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்குதுன்னா நான் ஏதோ குழந்தை பேசுதுன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா மாப்பிள்ளையோடவே ஓடி போயிருச்சு. சரி, நிச்சயதார்த்தத்துக்கு வாங்கின மாலைய இப்ப பொண்ணு மாப்பிள்ளை கழுத்துல போட்டு வரவேற்ற வேண்டியதான். சும்மா பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. எது எது பைத்தியக்காரத்தனம்? இங்க பாரு, சின்ன வயசுல இருந்து பழகின மீனாட்சி மேலதான் மாப்பிள்ளைக்கு அன்பு இருந்தது. நீ வந்தது இடைச்சர்கள். நீதான் அவகிட்ட இருந்து அவரை தட்டி பறிச்சிட்ட. நான் ஒன்னும் தட்டி பறிக்கல. உலகநாதன் எங்க தலையில இப்படி கல்ல தூக்கி போட்டுட்டானே. இல்லம்மா, அவர் பேசுறதெல்லாம் நம்பாதீங்க. அவர் இந்த மாதிரி காரியம் செய்ய மாட்டாரு. எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியுமா. பேச வேண்டிய நேரத்துல பேச மாட்டாரே தவிர இந்த மாதிரி காரியம் பண்ணவே மாட்டாரு. அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மை, என் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைமா. கண்டிப்பா இப்படி செய்ய மாட்டாரு. அவர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாருமா. இரு அண்ணாமலை, எதுக்காக மாப்பிள்ள உன்னை கல்யாணம் பண்ணா? அந்த அண்ணாமலையார் கோயில் சொத்து உரிமையும் எங்க அத்தை பேருக்கு எழுதி தரேன்னு சொன்ன பிறகுதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. இப்போ உங்க அப்ப உங்க அண்ணன் எல்லாம் சேர்ந்து பெரிய நாமத்தை மாப்பிள்ள தலையில் போட்டாச்சு. பார்த்தா இனிமேல் கோயில் வராதுன்னு தெரிஞ்ச உன்னை விட்டுட்டு ஆசைப்பட்ட மீனாட்சியோட போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எப்படியும் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வரப்போறான். எல்லாரும் சேர்ந்து அவனை வரவேற்றுருவோம். அம்மா, அவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்கம்மா. நிச்சயமா அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ண மாட்டாரு. சரி சரி, நான் சொல்றதை நீங்க யாரும் நம்ப வேண்டாம். ஆனா நேத்து ராத்திரி மாப்பிள்ள உங்க கூட தானே தங்கியிருந்தான். காலையில எழுந்திருச்சு எங்க போனா? பொண்டாட்டி உனக்கு தெரியுமில்ல, முதல்ல அதை சொல்லு. என்ன அங்கெல்லாம் தேடுற? அங்கெல்லாம் தேடியாச்சு. அப்பா
கேளுங்க, சொல்லட்டும். ஆமாம்மா, உலகநாதன் எங்க சொல்லுமா. தெரியலையா? அப்ப நான் சொல்றத ஒத்துக்கோ. இப்போ மீனாட்சியும் மாப்பிள்ளையும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர போறாங்க. நீ மனசை தட்டிட்டு ஆரத்தி எடுத்துரு. வள்ளியம்மே, உனக்கு 2 அண்ணிடா. இல்ல இல்ல, அவர் நிச்சயமா அப்படி ஒரு காரியம் பண்ணிருக்க மாட்டாரு. அவர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. அப்படி பண்ணாருன்னா அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பு பொய்யாயிடும். என் குடும்பம், அண்ணன் எல்லாம் விட்டுட்டு வந்தது எல்லாம் பொய்யாயிடும், எல்லாம் பொய்யாயிடும். இல்லம்மா, அவர் அப்படி ஒரு காரியம் பண்ண மாட்டாரு. இல்லம்மா, இல்ல, எனக்கு நல்லா தெரியும், என் மனசுக்கு தெரியும். அவர் இப்படி ஒரு காரியம் பண்ண மாட்டாரு. அவர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாருமா, சத்தியமா சொல்றேன். அண்ணாமலை, இப்படி விட்டு நெருக்கி மாப்பிள்ள, மாப்பிள்ள மீனாட்சிங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? என்னங்க, எங்க போயிருந்தீங்க? என்னெல்லாம் பேசுறாங்க பாருங்க. மீனாட்சி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. நீங்க தான் கூட்டிட்டு போனீங்கன்னு வாய் கூசாம சொல்றாங்க. பாருங்க, வந்திருக்காரு பாருங்க. எனக்கு தெரியும், நீங்க எனக்கு துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி எல்லாம் பேசுறாங்க. என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல அண்ணாமலை, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னா. எனக்கு தெரியும். நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அண்ணாமலை. நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு பொய் இல்ல. அழாத அண்ணாமலை. என்னாச்சு உனக்கு? அம்மா, அண்ணாமலை மயக்கம் போட்டு வச்சிட்டானே. சிவகாமி, கண்ணை திறந்து பாருமா. என்னாச்சு உனக்கு சிவகாமி? துளசி, அவங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் காஃபி ரெடி பண்ணுமா. உள்ள போங்க சார். வாங்க வாங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம்மா. அன்பழகன், வீடு ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த மாதிரி வீட்டெல்லாம் பார்த்துட்டு தான் என் மருமக என் வீட்டை விற்கணும்னு சொல்ற போல இருக்கு. சார், நீங்க இருக்கிறது தான் வீடு, அதுக்கு ஒரு உயிர் இருக்கு. இதெல்லாம் என்ன வெறும் கல் கட்டணும்? அது என் மருமகளுக்கு தெரியலையே. முகம் கைகால் கழுவிட்டு வரீங்களா? இல்லம்மா, ரயிலே பல் துளைக்கிட்டு முகெல்லாம் கழுவிட்டு வந்துட்டேன். காஃபி சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறேன். துளசி, காஃபி எடுத்துட்டு வாமா. தேவரே, உட்காருங்க. அவன் என்னைக்கு என் முன்னாடி உட்காந்துருக்கான், அவனை எல்லாம் மாத்தவே முடியாது. வாமா, வணக்கங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். தமிழரசி எப்படி இருக்கா? அவளுக்கு என்னம்மா ஓஹோன்னு இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல அவளும் மெட்ராஸுக்கு வந்துருவா. ஏன் சொல்றேன்னா, என்கிட்டயே வந்து வீட்டை வித்துருங்க அப்படின்னு சொன்னான். இப்போ அடிக்கடி புருஷங்கிட்ட அது விஷயமா சண்டை போட்டுக்கிட்டும் இருக்கா. அன்பழகன், நான் சட்டுப்பட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். அவன் 2 பேருமா போய் தவசையை பார்ப்போம். இன்னைக்கு வேண்டாம், நீங்க ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாளைக்கு போய் பார்ப்போம். என்ன அன்பழகன் இப்படி சொல்றீங்க? நான் தான் வரப்போறேங்கிறத முன்கூட்டியே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல. எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சிருங்க, நான் வரேன், 2 பேரும் சேர்ந்து போவோன்னு. இப்போ வந்து திடீர்னு வேலை இருக்குன்னு சொல்றீங்களே. அன்பழகு, ஏன்பா அவர் அப்படி தவிக்க விடுற? உண்மையை சொல்லிட. என்ன 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 உண்மை? தவசி குழந்தை பிறந்திருக்கு. என்னது? விசாலத்துக்கு குழந்தை பிறந்துருச்சா? என்ன குழந்தை? ஆண் குழந்தை. ஆண் குழந்தையா? இதை ஏன் என்கிட்ட முன்கூட்டியே சொல்லல? நீங்க ஏன் சொல்லல? இல்ல, அது இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு அவர்தான் சொன்னாரு. என்னது? சொல்ல வேண்டாம்னு சொன்னானா? இல்ல, விஷயம் தெரிஞ்சா நீங்க உடனே புறப்பட்டு வந்துடுவீங்க. எதுக்கு தேவையில்லாத அலைச்சல்? என்ன பெரிய தேவையில்லாத அலைச்சல் சொல்றீங்க? வாங்க, 2 பேரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க. இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போவோமே. இல்ல, இப்போவே போய் பார்த்தாகணும். குழந்தைய பார்த்தாகணும். புறப்படுங்க. இன்னைக்கு பேர் வைக்கிற விழா வச்சிருக்காங்க. தவசி உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காரு. நீங்க வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பேர் வைக்கிற விழா நின்று போயிடும். அதுக்கு தான் நான் போய் பேசி விஷயத்த சொல்லிட்டு சமாதானப்படுத்திடுறேன். நாளைக்கு போவோமே. என்ன விளையாடுறீங்களா? எங்க என் பேரனுக்கு பேர் வைக்கிற விழா நான் இல்லாம பேர் வைக்கலாமா?
இது பாருங்க, என் பேரனுக்கு என்ன பேர் வைக்கணுங்கிறது கூட ஏற்கனவே தீர்மானம் பண்ணி வச்சிருக்கேன். குழந்தைக்கு தேவையான சாமான்கள் அத்தனையும் வாங்கி எடுத்துக்கிட்டு உடனே நாம அங்க போறோம். எந்த மசனா தடுக்கலாம் நான் பாத்துக்கிறேன். வாங்க புறப்படுங்க. இன்னும் என்ன யோசனை, புறப்படுங்க. விசாலா, அம்மா விசாலா, கூப்பிட்டீங்களா? இந்த வத்திப்பட்டி எங்கம்மா இருக்கு? அந்த தட்டு கீழே வச்சிருக்கேன். எண்ணெய் கிணமா அங்கேயே இருக்கு. நீங்க பூஜை ஆரம்பிச்சிடுங்க, நான் குழந்தை குளிப்பாட்டு வந்துடுறேன். அப்போ என் செல்லம், என்னடா என்னடா பாக்குற? விசாலம், விசாலம், என்னடி இது? ராகுகால நெருங்கிட்டு இருக்கு. சீக்கிரம் குழந்தைய எடுத்துட்டு வா, பேர் வைக்கணுமோன்னா. எல்லாம் ரெடியா இருக்கோண்ணா. பூவு, வெத்தலை, தேங்காய், பழம், நெல், சாஸ்திரு. அடேடே, நீங்க இந்த சைதாப்பேட்டை சாமு சாஸ்திரி தானே? அவரேதான். நல்ல வேலை மாமா, நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். போன வாரம் நான் என்ன பண்ணேன் தெரியுமோ? அந்த கோடியாத்து கௌசல்யா இருக்கணும்னா அவ குழந்தைக்கு காது குத்தணும், ஒரு நல்ல சாஸ்திரில இருந்தா சொல்லுங்கன்னா நான் என்ன பண்ணேன் தெரியுமோ? இந்த அபிஷ்டு கோணமுஞ்சி குப்புசாமி சாஸ்திரில அதை சொல்லிட்டேன் தெரியாம. அதுக்கு மந்திரம் தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. காது குத்தல் மந்திரத்தை சொல்றதை விட்டுட்டு அது பாட்டுக்கு தவச மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஆமா, உங்களுக்கு மந்திரம் சொல்ல தெரியுமோ? சொல்லுங்க, என் பேரை கெடுத்துறாதே, அப்புறம் பெரிய தலைவலி. வாங்க மாமி. டே வாப்பா தவசி, குழந்தைக்கு பேர் வைக்கும் போது தாய் மாமா மடியில உட்கார வச்சுதானே பேர் வைப்பேன். ஆமா, தாய் மாமா யாரு? தாய் மாமன் அன்பழகன் தான். யாரு? அதான் இன்ஸ்பெக்டர். அந்த மீசக்காரரா? வரட்டும் வரட்டும். அக்கா, குழந்தைக்கு இந்த சட்டையை மாட்டி விடுங்க. என்னடி இது? நல்ல நாள் அதுமா சேப்பு சட்டையை எடுத்துன்னு வந்த, மங்களகரமா மஞ்ச சட்டை எடுத்துன்னு வரப்படாதோ? இப்போ இத மாட்டி விடுங்க அக்கா, வர்றவங்க வந்த அப்புறம் மாத்திக்கலாம். அப்படியா? கொண்ட கொண்ட குழந்தை விட. அடிடா, சிரிக்கிறாமா? டேய் கண்ணா, உங்க மீச மாமா வரப்பறாரா? நீ பெரியவனா, அந்த மீச மாமா மாதிரியே மீச வச்சுக்கோ, உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். செல்ல குட்டி, கண்ணு, ஏ ராஜா, ஏ செல்லாட பாத்ரி, சரி சரி சரி. ஐயோ, சிரிக்கிட்ட பாரு. இறங்குமா. வாங்கம்மா. அன்பழகன் வாங்க வாங்க. இறங்குங்க. தவசி, யார் வந்திருக்கான்னு பாருங்க. வாங்க சார். வாங்க. தவசி, என்னையா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அம்மா விசாலம், நல்லா இருக்கியம்மா? அம்மா, என் பேர் எப்படிமா இருக்கா? நம்ம குடும்பத்து வாரிசுமா, அண்ணாமலையார் வம்சத்தோட வாரிசு. நல்லா இருக்கானம்மா? எங்க வந்தீங்க? என்னடா என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன்? என் பேரனை பார்க்க வந்தேன்டா. ஏண்டா, என் பேரனை நான் பார்க்க கூடாதா? பார்க்க கூடாது. அவருக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. தவசி, ஏன்பா அப்படிலாம் பேசுற? அப்படிலாம் பேசக்கூடாது. வயசானவர். வயசானவர் தான், ஆனா அன்புனா என்னன்னு தெரியாதவர். பெத்த மகளையே கதர் கதர் உயிரோட சாகடிச்ச மனுஷன். என்னடா என்ன பேசுற? என் பேரனை நான் பார்க்கணும்டா. முதல்ல எனக்கு மகன், அப்புறம் தான் உங்களுக்கு பேராமன். ஏண்டா என்ன பேசுற? நீ புரிஞ்சுதா பேசுறியா இல்ல புரியா பேசுறியா? நான் என் பேரனை பார்க்க போறேன். இல்ல, கோயில அண்ணாமலைக்கு எழுதி வைக்கலான்னு சொன்னாலோடய உங்களை நான் உள்ள விட மாட்டேன். டேய், நான் செத்தால எழுதி கொடுக்க மாட்டேன்டா. நான் உயிரோட இருக்க வரைக்கும் உங்க பேர் நீங்க பார்க்க முடியாது. டேய், நான் என் பேரனை பாப்பேன்டா. முடிஞ்சா பாருங்க. வாசல்ல பிரச்சனை பண்றீங்க. எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நான் என் பேரனை பார்க்க வேண்டாம். பார்க்க முடியாதுங்கறத தள்ளி போ. என்ன ராஜா, என்ன என்ன ராஜா, என்ன பிரச்சனை? ஐயா, இவரு அப்பா தானே? ஐயா, எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க?
இன்னைக்கு தான் வந்தேன். அன்பழகன், என்ன இதெல்லாம்? சார் குழந்தைய பார்க்கணும்னு சொல்றாரு. தவசி வீட்டுக்குள்ள விட மாட்டேன்றாரு. என்ன ராஜா, வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குது, தகராறு பண்ணிட்டு நிக்கிறியே, உனக்கே வெக்கமா இல்ல? ஐயா வாங்கய்யா உள்ள போலாம். அவர் வீட்டுக்குள்ள போன்னு சொல்றவங்க இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை. சார் வரலன்னா நானும் வரல. அம்மா வாங்க சார் போலாம். இருங்க 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 ராஜா, நீ உள்ள போ. போங்கிற போ உள்ள. அம்மா நீ உள்ள போங்க. போங்கம்மா. அன்பழகன் நீ உள்ள போ. போங்க. ஐயா நீங்க என் கூட வாங்க. என் பேரனை பார்க்காம நான் வரமாட்டேன். உங்களுக்கு உங்க பேரனை பார்க்கலாம், அவ்வளவுதானே? நான் காட்டுறேன் வாங்க. இல்லையா, என் பேரனை பார்த்துட்டு தான் வருவேன். ஐயா உள்ள புண்ணியதானம் நடக்கும். பெரியவங்க நீங்க, நல்ல காரியம் நடக்கும் போது நீங்க வயிறறிஞ்சா அந்த குழந்தை நல்லா இருக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வாங்க தேனு வா. குழந்தைக்கு பேர் வச்சுட்டு கொஞ்சம் இருந்துட்டு அப்புறமா வரேங்க. குழந்தைக்கு பேர் வைக்கிறதா முக்கியம்? ஐயா தான் முக்கியம். வா வாங்க ஐயா. ஐயா நீங்களும் வாங்க. வாங்க, உங்க பேரை நான் காட்டுறேன். வாங்க ஐயா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.